பாகிஸ்தானும் வந்து ஆமா ட்ரம்ப் அவர்கள் வந்து அமைதியை காசால கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு வந்து நொபேல் பரிசு அறிவிக்கணும்னு நொபேல் பரிசுக்கு வந்து தேர்வுலாம் பண்ணி அமைச்சாங்க. கடைசியில் பார்த்தா நொபேல் பரிசு வந்து வெனிசூலா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் அமைதிக்கான நொபேல் பரிசு கிடைச்சதே தவிர ட்ரம்ப்புக்கு வந்து கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு நபருக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு கொடுத்தோம் அப்படின்னா நொபேல் பரிசுக்கு அன்னையோட வந்து இறுதி அத்தியாயம் எழுதப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தெளிவான ஒரு முடிவை அவங்க எடுத்து ட்ரம்ப்புக்கு வந்து இதை கொடுக்கவே இல்லை. இப்போ பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்போ இஸ்லாமியர்கள் மத்தியிலும் சரி, ஒட்டுமொத்தமாக காசாவை ஒரு மனித ஒரு குலத்துக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. இப்போ நம்ம இங்கே இந்தியாவிலையும் காசாவில் வந்து அமைதி ஏற்படணும்னு நிறைய போராட்டங்கள் நடந்தது. ரொம்ப குறிப்பாக சொன்னால் நம்ம தமிழகத்தில் இருக்கிறதால தமிழக முதலமைச்சரே வந்து ஒரு போராட்டம் நடத்தினார். காசாவில் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உள்ளிட்ட இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே மாதிரியான ஒரு போராட்டம் பாகிஸ்தானில் லாகூரில் நடக்குது. அதாவது ப்ரோ பாலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு போராட்டம். காசாவில் வந்து அமைதியை கொண்டு வரணும், அதே மாதிரி அமெரிக்கா இப்போ கொண்டு வந்திருக்கிறது நிஜமான அமைதி கிடையாது, இதை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தெரிக்கி லபியாக் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி, இது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அரசியல் கட்சின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து லாகூரில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். யூஎஸ் எம்பசி அதை நோக்கி இந்த போராட்டத்தை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்தோட திட்டம். ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. 2024 தேர்தலில் இவங்க போட்டியிட்டு, இந்த கட்சி போட்டியிட்டு இவங்க வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 30 லட்சம். ஸோ 30 லட்சம் வாக்குகளை வாங்கிய பாகிஸ்தானில் 4வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த டிஎல்பி கட்சி தான் அந்த போராட்டத்தை வந்து நடத்துது. அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறை வெடிக்குது. காரணம், அந்த யூஎஸ் எம்பசியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேனு கூட இந்த போராட்டக்காரர்களை வந்து பார்த்துடக்கூடாது. ஏன்னா பார்த்துட்டு இவர் வெள்ளை மாளிகை கால் பண்ணி சொன்னார்னா நம்மளுடைய எஜமா கோச்சிப்பார் அப்படிங்கிறதால அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட அந்த கலவரத்தில் 500 பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 500 பேர், இந்த 500 தலைகள் இங்கே உருண்டுட்டு இருந்த அதே சூழலில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் ட்ரம்ப் கிட்ட போய் வந்து கை கொள்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாட்டு மக்களின் மேலே அவங்க எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம்.